நம்ம பார்க்குற இந்த கருவறை எந்த கருவறை தெரியுமா? பேரூர் பட்டீஸ்வரர். கோயம்புத்தூரில் இருக்கார்ல, பேரூர் பட்டீஸ்வரனுடைய கருவறை தாங்க சுயம்பு லிங்கம் அப்படின்றாங்க. இந்த சுயம்பு லிங்கம் எப்படி வெளிப்பட்டதுன்னா, காராம்பசு பால் சுரந்தா இந்த லிங்கம் வெளிப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் வந்து 63 நாயன்மார்கள் சிலைகள் குட்டியாக ரொம்ப அழகாக லைனாக வடிவமைச்சிருப்பாங்க. இந்த கோயிலுடைய சிறப்புகள் வந்து நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கோயிலில் வந்து இருக்கிற மாடுகள் சாணம் போட்டால் அந்த சாணத்தில் புழுக்கள் வராதான். இங்கே இருந்தவங்களுக்கு மோட்சம் இருக்கான் இந்த கோயிலில் வந்து. அதே மாதிரி இந்த கோயில் வந்து காராம்பசுனுடைய பால் சுரிந்து வெளிப்பட்ட ஒரு சுயம்பு ஸ்தலம் அப்படின்ற பெருமை வாய்ந்தது. இங்கே வந்து இரவா பனை, அதே மாதிரி வந்து பிறவா புலி அப்படி சொல்லுவாங்க. பிறவா புலி இந்த கோயிலில் இருக்கிற முன்னாடி ஒரு புளிய மரத்தை இருக்க, அந்த புளிய விதையை கொண்டு போய் போட்டால் வேறு எங்கேயுமே முளைக்காதான். அதே மாதிரி இங்கே உள்ள வந்து இரவா பனை மரம் ஒன்று இருக்கும், அதையும் இங்கே அதிசயம். இங்கே வந்து உங்களுக்கு துர்கைக்கு தனி சன்னதி, அதே மாதிரி வந்து பெருமாளுக்கு தனி சன்னதி, அதுக்கப்புறம் உங்களுக்கு முருகருக்கும் தனி சன்னதி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நடராஜர் கனக சபைக்கும் தனியாக பெரிய பிரம்மாண்டமான ஹால் இருக்கும். அங்கே வந்து பிள்ளையார் நல்லா, அதே மாதிரி ஊர்த்துவ தாண்டவர், அது சுப்பிரமணிய சுவாமிகள், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பிச்சாடர், இந்த மாதிரி பெரிய பெரிய சிலைகள் நல்ல பாக்ஸில் வச்சு உள்ளே கவர் பண்ணி வைப்பாங்க சேஃப்டியாக. இது வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி எடுத்தது. இப்போல்லாம் ரொம்ப பிரைட்டாக அவ்வளோ அருமையாக இருக்குது கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம். இங்கே முருகருக்கும் தனி சன்னதி இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பெருமாளுக்கும் தனி சன்னதி இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் போனால் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி காசி விஸ்வநாதருக்கு தனியாக இருக்குது. காசி விஸ்வநாத் விசாலாட்சி தாயாரோட இருப்பாங்க. இங்கே வந்து தாயாரினுடைய பெயர் பச்சை நாயகி, மரகத பச்சை நாயகின்னு இங்கே தாயாருடைய பெயர். இந்த உள்ள கோயிலெலாம் வந்து ஓவியங்கள் வந்து 64 திருவிளையாடல் ஓவியங்களும் வரைஞ்சிருப்பாங்க பெருசு பெருசாக. ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே இருக்க சிற்பங்கள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். சிற்பத்தை பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்கும் இந்த கோயிலில். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த பனை மரத்தை பார்த்துட்டு வாங்க, புளிய மரத்தை பார்த்துட்டு வாங்க. இங்கே நல்ல வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தாலே வெள்ளையங்கிரி மலை எல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு. இரவா பனை பார்த்துட்டு வாங்க. பிறவா புளிய மரம் வந்து உங்களுக்கு கோயில் நுழையிற இடத்துலையே இருக்கும். யானை ரொம்ப அற்புதமாக இருக்கும். எப்படின்னு கேட்டால் இதுக்கு வந்து சாயந்தரம் ஷவரில் குளிப்பாட்டுவாங்க. கீழே வந்து தண்ணி தொட்டி மாதிரி இருந்து அது தண்ணி தொட்டிலையும் எடுத்து ஊற்றிக்கும், ஷவர்லேருந்து வெளியவே வராது. நான் போகும்போது குளிச்சுட்டு இருந்துச்சு, அதையும் நான் எடுத்தேன். இங்கே காராம்பசு பால் சொருந்து அந்த சிலை ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பின்னாடி தான் தலை விருஷகம் மரம் பேர், அது என்ன மரம்னா தெரியல, தலை விருஷம் வித்தியாசமாக. நம்ம இரவா பனைக்கு இந்த இடத்துல பிள்ளையார் இருப்பார் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி குதிரையில் சேவகள் வர்றது சிலை நல்லாயிருக்கும். இது வந்து பிறவா புலி வந்து நம்ம உள்ள நுழையிற இடத்துல இருக்கும். அந்த மாதிரி பிள்ளையார் சிலை ரொம்ப விசேஷம். இங்கே இருக்கிற ஓவியங்கள் சொல்லணும், 64 திருவிளையாடல் ஓவியங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தை சுயம்பு லிங்க தரிசனம் பண்ணியிருக்கோம்.